ஓ பிரைஸ் லார்ட். சிங்க குட்டிகள் பட்டினி இருக்குமா? கர்த்தரை தேடுற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. இந்த காலவெளியில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, அவரை தேட வந்திருக்கிறோம், ஒரு நன்மை குறைப்படாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி இயேசுவே ஓ நன்றி, ஓ சேனைகளின் கர்த்தரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் தலைமுறையின் தெய்வம், தலைமுறையை தந்தவர், தலைமுறையை காத்தவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உமது பிள்ளைகளாக எங்களை உமது செட்டைகளின் மறைவில் வைத்து நடத்துறீங்களே, நன்றி அப்பா, நன்றி 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 சோத்திரம். இந்த புதிய நாளிலும் இன்றைக்கும் உமது பிள்ளைகளாக எங்களுக்கு புதிய அபிஷேகத்தை தாங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேவனே, பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்கிற காயங்கள், வடுகள், குழப்பங்களை நீக்கி தெளிவான ஆவியானவர் தெளிவுபடுத்தும், உறுதிப்படுத்துங்க. துக்கங்களை நீக்குங்க. ஓ இன்னைக்கு அநேகர் மேல துக்கத்தின் ஆவி ஆளுக செய்த இப்பொழுது விசேஷமாக மனமகிழ்ச்சியின் ஆவியை ஊத்துங்க, ஆனந்த அபிஷேக தைலத்தை ஊத்துங்க. ஓ ரீகா சன்னா அதுரி மா காபாரா ஓ ஷல்லா மோதிராமா. ஓ தேங்க்யூ லார்ட். இப்பொழுது ஓ கர்த்தர் ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருப்பதற்கு நன்றி. ஓ நன்றி, சோத்திரம் 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 சோத்திரம். ஓ நன்றி நன்றி நன்றி. என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறேன், அநேகர் மேல இருக்கிற பலவீனத்தின் ஆவி, சோர்வின் ஆவி அப்படி விலகி ஓடுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். பயத்தின் ஆவி, ஓ தேங்க்யூ ஜீசஸ். லிட்ரலா என் கண்களில் தெரியுது, ஒரு காரிருள் நீங்கி தேவ வெளிச்சம் உள்ள வருது அனைவருடைய வாழ்க்கையில். அந்த பயத்தை நீக்கிறதுக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி சோத்திரம் சோத்திரம். இன்றைக்கு முதல் பிள்ளைகளாக எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க சோத்திரம். ஒரு வேத வார்த்தையில எங்களை தைரியப்படுத்துங்க. ஆமென் 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 ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்தில் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஓ ஷக்கா டாலா பாதி குனதாரா. தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி நல்ல கவனிங்க. ஒரு நாட்டின் அதிபர், ஒரு பெரிய விஐபி, பணம் படைச்சவங்க, இவங்க தான் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா முன்கூட்டியே அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து ஆபத்து வருமா அதை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க அந்த இடத்துல. அந்த இடம் போலீஸ் ஃபோர்ஸ் போன நிமிடம் முதற்கொண்டு யாரும் வேற யாரும் அனுமதி இல்லாமல் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஃபுல் ஃபோர்ஸ் எல்லாம் உள்ள வர்றது போகிறதெல்லாம் செக் பண்ணி தான் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த விஐபி வரப்போறாரு, அந்த அதிபர் வரப்போறாரு. ஸோ முன்னாடியே போய் ஏதாவது கோணலான்னு இருக்குதா, ஏதாவது ஏடா உடமா ஆகுமா, ஏதாவது பிரச்சனை வரக்கூடியது இருக்குதா இல்லையா, எல்லாம் சரி பண்ணி வராத பிரகாரம் முழுசாக கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு அந்த விஐபி வர்றதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்றாரு, அவர் எவ்வளோ உயர்ந்தவர், சிறந்தவர், மகா பெரியவர். இந்த வான மண்டலங்கள், கிரகங்கள், மச்சங்கள் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர் நமக்காக முன்னாடி போய் அந்த கோணலானவைகளை சரி செய்கிறார். இன்னைக்கு நீ உன் எதிர்காலத்தை குறித்து பயந்துகிட்டு இருக்கிறியே, இப்படியே இருக்கிறோம், என்னைக்கு வாழ போகிறோம், என்னைக்கு உயர்வு, என்னைக்கு நான் வீடு வாங்க போகிறேன்,
என்னைக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, என்னைக்கு சமாதானம், என்னைக்கு என் பிள்ளை நல்லா படித்து வருவான், என்னைக்கு என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், என்னைக்கு குழந்தை செல்வம் உண்டாகும். பாருங்க, சாதாரண மனுஷனுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற தயவும் இரக்கமும் அளவே செய்ய முடியாது. அவர் அவர் பிள்ளையா நம்மளை மாத்திட்டாரு. இப்ப அவர் என்ன செய்யறாரு, நமக்கு முன்னாடி போய் நம்ம வழிகளை சுத்தம் பண்ணி ஆயத்த பண்ணி ஆபத்தான நீக்கிட்டு செம்மையானதை பண்ணி வாங்கன்றாரு. கரங்களை தட்டி துதிங்க. நான் சொல்றேன், நீ இன்னைக்கு நம்பு. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன செய்ய போறீங்களோ, என்ன முயற்சி எடுக்க போறீங்களோ, உங்க கோணலானவைகளை சரி செய்து நேர்த்தியாய் நடத்துவது நிச்சயம். நிச்சயம் நம்புறீங்களா? அது உங்க பிசினஸா இருக்கட்டும், குடும்ப ஜீவியமா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், கர்த்தர் செய்கிறார். God bless you. Bye bye.